அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாருங்கள், இது ஒரு பொம்மை பாசிலே தான் செய்து வச்சுருக்கேன். இது உள்பக்கம் பஞ்சியெல்லாம் ஒன்றும் அடைக்க வேண்டாம், ஒத்த அடுக்கிலே தான் செய்து எடுத்து வச்சுருக்கேன். இது முன்னாலே செய்தது, ரொம்ப நாளாயிட்டு. அதுக்கு பிறகு இப்போ ஒரு கொடி செய்து சுதந்திர தினத்தோடு இப்படி வச்சு ஜாயின் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ நான் அதை எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு இப்படி வைக்கிறேன். இதை பொடியை பண்ணி அதில் கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருந்தேன். இது ஒரு பொம்மை. அடுத்தது பாருங்கள், இது ஒரு பொம்மை. இது ஒரு பொம்மை இருந்துச்சு, அதுக்கு உடுப்பு மட்டும் பாசிலே செய்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ஒரு பொம்மை, பிளாஸ்டிக் பொம்மை தான். அதுக்கு இது ஒரு பிளாஸ்டிக் பொம்மை தான், கீ செயினாக வாங்கினது. அதுக்கு அதில் பாசிலே ஒரு உடுப்பு மாதிரி செய்து எடுத்து வச்சுருக்கேன். அழகாக இருக்குது. இது ஒரு பொம்மை. அடுத்தது இதுவும் ஒரு பொம்மை தான். பாருங்கள், இது ஒரு சின்ன பொம்மை, முகம்லாம் சின்னதாக தான் இருக்கும். உள்பக்கத்துலேயும் காலெல்லாம் இருக்குது. அதுக்கும் ஒரு பாசிலே ஒரு உடுப்பும் செய்து ஒரு தொப்பியும் செய்து வச்சுருக்கேன். பாருங்கள், தொப்பி அழகாக இருக்குது. என் பேத்தி தான் இந்த பொம்மையை கொண்டு வந்து பாசியில் உடுப்பு செய்யுங்க அப்படின்னு சொல்லி தந்தா. அடுத்தது இந்த பொம்மையை பாருங்கள், இந்த பொம்மை ஃபுல்லாகவுமே நம்ம பாசிலே தான் செய்து எடுத்திருக்கோம். அதுக்கும் தொப்பியெல்லாம் வச்சுருக்கேன். பாருங்கள், இது அந்த கோவி பாசி இருக்குது, அதை வச்சு பாவாடை செய்து வச்சுருக்கேன். கையில் செல் வச்சுருக்காங்க. பாருங்கள், கையில் செல் கொடுத்துருக்கேன். இந்த கையில் ஒரு பேக் இருக்குது, ஒரு பர்ஸு. இப்படி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இது பாவாடை போல் இருக்குது. இது கொஞ்சம் ரவுண்டாக வரணுங்கிறதுக்காக இந்த நம்ம திருமண பத்திரிகையெல்லாம் தருவாங்களா, அந்த அட்டை நைஸாக தான் இருக்கும், அதை ரவுண்ட் பண்ணி இப்படி உள்ளே வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பின்பக்கம் அதே மாதிரி தான். அப்புறம் கோல்டு கலரில் சின்ன கம்பியில் கோல்டு கலர் பாசி போட்டு அதுக்கு வளையல் மாதிரி இப்போ செய்து விட்ருக்கேன். பாருங்கள், இது மாலை போல் இருக்குது. இதெல்லாம் முகம், முடி, தொப்பி. இது மேலே ஒரு ப்ளவுஸ் போட்ட மாதிரி, சட்டை போட்ட மாதிரி. இது கைக்கு எல்லாமே இந்த ஸ்கின் கலருக்கு இந்த ரோஸ் கலர் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அழகாக இருக்குது. பொம்மை எல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில். மகளிர் தின நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். விரல்வலி கலைகள் தொடரட்டும்.